வணக்கம் மக்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு உண்மை தெரிய வருது. தீ மிதித்தல்ல எல்லாத்துக்கும் மஞ்சள் தண்ணிக்கு பதிலாக நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தையோட பிள்ளைங்களுக்கு அவங்க பெட்ரோல் கலந்த தண்ணியை ஊற்றி பற்றி எரிக்க பார்க்குறான் இந்த காளியம்மா அப்படின்னு ரகசியம் ஓடப்பட்டுருது. இதை கேட்ட உடனே பதறி போய் அப்படியே ஆடி போகிறாங்க நம்ம ராஜா. அதோட பார்த்தோன்னா மயில் வாகனம் எல்லாத்துக்கும் தகவலை தெரிவிக்க. ஆனால் அவங்க காலை அட்டன் பண்ணலை. என்னடா பண்ண அப்படின்னு கடகடனி பாஞ்சு வராங்க. அதோடு பார்த்தோம்னா ஒரு மேஜிக் கணக்கா அவங்க பரபரப்பாக செயல்பட்டு கார்த்தியோட புத்திசாலித்தனத்தால் நடக்க இருந்த பெரிய அசம்பாவிதத்தில் இருந்து நம்ம சாமுண்டேஸ்வரி பிள்ளைங்களை காப்பாற்றிறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். அதே சமயம் பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டியை சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. இந்த பாரம்மா சக்தி நீதான் என் பேத்திகை இந்த தீ மிதித்தல நல்லபடியாக அவங்கள வேண்டுதலை நிறைவேற்றி அவங்க நல்லபடியாக இதை முடிக்கணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டுறாங்க. அடுத்த கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பூசாரி ஒவ்வொருத்தராக வாங்க சாமுண்டேஸ்வரியோட மகளுக்கு எல்லாத்துக்கும் இப்போ தீ மிதிக்கிறதுக்கு கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு அவங்க மஞ்சள் தண்ணியை ஊற்ற தயாராகிட்டாங்க. வாங்கம்மா, இங்கே உங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேறும். நீங்கள் மனசில் சாமியை நினச்சிட்டு இந்த பூக்குழியில் காலை வச்சுட்டு ஒவ்வொருத்தராக நடந்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரமேஸ்வரி பாட்டி தன்னோட பேத்திகள்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ இந்த சாமிக்கு வேண்டுதலை நிறைவேற்ற போறீங்க. அதுவும் தீ மிதிச்சு பார்த்து பக்குவமாக பண்ணுங்க. ஆனால் எனக்கு ரோஹிணியை நினச்சாதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி நீங்கள் உங்கள் பேத்திகளாக இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் செய்யண்டாமா? சாமிக்கு தானே நாங்கள் பண்ணுறோம், எங்கள் வேண்டுதலும் நிறைவேறோம், நாங்கள் அதனால தான் இதை பண்ணுறோம் பாட்டி, நீங்கள் இருங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாண்டா, நாங்கள் 4 பேரும் இதை சூப்பராக முடிச்சிருவோம். அதோட நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரணும், எங்கள் வேண்டுதல் அதுதான் அப்படின்னு சொல்ல. பரவாயில்லை, என் பேத்திகெல்லாம் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுல செம்மையாக தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி பாட்டி யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா காளியம்மாவும் சிவதாண்டியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமுண்டேஸ்வரியோட மொத்த குடும்ப சாம்ராஜ்யனையும் கரிக்கொட்டையாக அழிஞ்சு நாசமாக போகுது. அதோட இந்த பழியை ராஜசேதுபதி குடும்பத்து மேலே போடலாம். ஏன்னா அந்த கும்பாபிஷேகத்தை நடத்த விடாமல் பண்ணினது இந்த ராஜசேதுபதியோட குடும்பம் தானே. அப்போ அதனால தான் ஆத்தா கோபம் கொண்டு இவங்களெல்லாம் கரிக்குட்டையாக ஆக்கிட்டா அப்படின்னு அந்த பொருளியை போட்டு ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு காளியம்மாவும் சிவதாண்டியை ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜானகி அம்மாவும் மைதிலியும் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இது அப்படி பேசிகிட்டு இருக்க நேரம் நம்ம தீபாவோட ஃபோட்டோ காற்றுல இருந்து அசைஞ்சி ஒரு ஆணி கீழே விழுந்து அதை கீழே விழ மாதிரி இருக்குது. உடனே எதுக்காக இந்த ஃபோட்டோ இப்படி ஆடி கீழே விழுது மாதிரி இருக்குது, அப்போ ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம ஜானகி அம்மா சொல்ல நேரம் நம்ம மைதிலி சொல்லாங்க, ஒருவேளை ரேவதிக்கு தான் ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்ன, அதை தான் தீபா சொல்ல நினைக்கிறாளா அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதோட அத்தை இப்போ எனக்கு தீ மிதிக்காங்க நம்ம ரேவதி அப்படின்னு சொன்னாங்களே, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ என்னதோ அப்படின்னு எனக்கு டவுட் வருது, என்ன சொல்கிற மைதிலி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒருவேளை நம்ம தீபா அதை தான் சொல்லதுக்கு ட்ரை பண்ணுறாலோ என்னதோ தெரியலை, எனக்கு ஒரு கொஞ்சம் குழப்பமாட்டு தான் இருக்குது அப்படின்னு போட்டு உடைக்கிறாங்க நம்ம மைதிலி. சரி, இப்போமே மைதிலி நம்ம போவோம், தீ மிதிக்கிறதுல என்ன பிரச்சனை வந்தாலும் ரேவதியை நம்ம காப்பாற்றணும் கண்டிப்பாக, அதனால் இப்போவே கிளம்புவோம் அப்படின்னு அவங்களும் கிளம்புறாங்க. இதை நம்ம கார்த்தி தம்பிகிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு ஃபோனை போடுறாங்க. உடனே என்னங்க திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஏதோ பயமாக இருக்குது, தீபாவோட ஃபோட்டோ காற்றுல ஆடி கீழே விழாத மாதிரி இருந்து நாங்கள் எடுத்துட்டோம், ஆனால் ஏதோ ஒன்று நடக்கிற பார்த்தா தப்பாக இருக்குது, அதான் ரேவதிக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா என்ன, அதுக்காக தான் நான் கால் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் இப்போ கிளம்பி அங்கே தான் கோயிலுக்கு தீமிதிக்க ஃபங்க்ஷனை பார்க்க தான் வாரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, ஒரு பெரிய பிரச்சனை தான், ஆனால் இப்போது நம்ம கார்த்தியும் உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. மஞ்சள் தண்ணிக்கு பதிலாக பெட்ரோலை கலந்து இப்போ எல்லாத்தையும் கறிக்கொட்டையாக்க பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த காளியம்மா சிவனாண்டி முத்துவேல் எல்லாரும் பிளான் பண்ணி செய்திருக்காங்க, அதுக்காக தான் உங்களை கடத்திருக்கவும் செய்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியா, நாங்கள் இப்போ கிளம்பி அங்கே தான் போயிட்டு
போயிட்டு இருக்கோம், நாங்கள் பக்கத்துலேயே வந்துட்டோம், நாங்கள் எங்களால் முடிஞ்சா கண்டிப்பாக ரேவதியை காப்பாற்றணும், நாங்கள் இப்போவே போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம மைதிலியும் அத்தை நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் இப்போ ஓடியே ஆகணும் அப்படின்னு வந்து கோயிலை பார்த்து ஓடுறாங்க. ரேவதியை காப்பாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து ஓட்டமாக நம்ம மைதிலி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தா மஞ்சள் தண்ணியையும் ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரேவதியும் அப்படியே கலகலன்னு சிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க, என்னடா இந்த பொண்ணு மஞ்சள் தண்ணியை ஊற்றின பிறகு சிரிக்குது அப்படின்னு பார்த்தா ஒருத்தங்க மேலே சாமி ஆக்ரோஷமாக வந்து இறங்கிட்டுனே சொல்லலாம். நம்ம ரேவதி மேலையும் சாமி அப்படியே வந்து ஆட ஆரம்பிச்சுட்டு பார்த்து சிரிச்சு நம்ம காளியம்மா முன்னாடி போகிறாங்க. என்ன நீ நினச்சது நடந்துருமா? என் பிள்ளைங்களை நான் அப்படி விட்டுருவேனா என்ன? நீ திருந்துவனி பார்த்தா நீ திருந்தக்கூடிய ஆள் இல்லை, நான் திருத்துவேன் அப்படின்னு வந்து நம்ம காளியம்மா மேலே வந்து கை வைக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம சாமி காளியம்மாவுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுட்டு சாமி நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டு, ஆனால் இப்போ நம்ம உஷாராக இருக்கணும், நம்ம எங்கே இருந்தால் இனி தர்ம அடி வாங்க வேண்டியதான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சிவராண்டி அந்த முத்துவேலோட அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சு கார்த்தி எங்கே வந்துட்டு இருக்காப்புல அப்படின்னு வந்து தெரியுது. அதோட இனி வந்தாங்கன்னா அவ்வளோதான், நம்மளை கையங்கலமா ஊர் மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவான், நைஸாக எஸ்கேப் ஆகிடுவான் அப்படின்னு வந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிவனாண்டியும் காளியம்மாவும் இந்த சைடு பார்த்தா மைதிலி வந்துறாங்க. வந்து இது நீங்கள் தப்பு நடக்குது, இங்கே மஞ்சள் தண்ணிக்கு பதிலாக பெட்ரோல் ஊற்றிருக்காங்க இவங்க மேலே அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு வந்து பரமேஸ்வரி பாட்டி கேட்க, ஆமாம் ராஜா தான் சொன்னாங்க, அது வந்து ஊற்றுனது சிவனாண்டி இந்த காளியம்மா இவங்களோட வேலை அப்படின்னு வந்து அவங்க முகத்திரையை கிழிச்சு எரிஞ்சுறாங்க நம்ம மைதிலி. அதோட ஊர் மக்கள் முன்னாடி வந்து சிவனாண்டி முத்துவேலு நம்ம காளியம்மா அவங்கள வந்து இங்கேருந்து இப்போ தப்பிச்சா ஓடாங்க, அவங்கள விடக்கூடாது அப்படின்னு வந்து களம் இறங்குறாங்கன்னு சொல்லலாங்க.